திரையில 200 கோடி 150 கோடி கொடுத்து நடிடான்னா அங்க நடிக்கல. இங்க தரையில வந்துகிட்டு மக்களும் விஜயும் பிரிக்க முடியாத சக்தி, ரத்தமும் சதையுமா நாங்க ஒன்னா இருக்கிறோம், எங்களை வந்துட்டு அவதூறு பரப்பி எங்களை வந்துட்டு என்னை வந்துட்டு வீழ்த்த பாக்குறாங்க, இது மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு கிளீஸ்வரின் போட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டா நம்புறதுக்கு நாங்க என்ன உங்க அடிமை ரசிகர்கள் நினைத்தீர்களா மிஸ்டர்? அப்படியெல்லாம் இங்க ஒண்ணும் நடக்காது ராஜா. இப்ப என்னன்னா இத்தனை நாள் இந்த கண்ணில் தண்ணி வர்ற ஸ்டேஜ் எல்லாம் வரல. ஏன்னா இவர் பாக்குறதுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு வண்டி பக்கத்துல வந்து பைக்ல வந்து விழுந்து வாரி வந்து டிவி, இவர் என்ன சொன்னாலும் வந்து டிவிக்கே விஜய்ன்றதை தவிர கொள்கை கோட்பாடுன்னு ஒண்ணுமே தெரியாத இந்த ரசிகர்களை ஏமாத்திடலான்னு நினைச்சாரு. ஆனா நாம் தமிழர் கட்சியுடைய அந்த பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை பார்த்திருப்பார் போல இருக்குது. பார்த்துட்டு என்னடா இது இத்தனை வருஷமா 30 வருஷமா நடிச்சு நம்ம இந்த ரசிகர்களை தற்குறித்தனமா நம்ம வளர்த்து நாம போட்ட மாநாட்டுல இவ்வளவு அசம்பாவிதம் நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனா இதையும் மீறி ஒரு ஒழுக்கமா ஒரு அப்படியே ஒரு மிலிட்ரி போக்கஸ்ல வந்துட்டு மிலிட்ரி வந்து அணிவகுப்பு எப்படி நடக்குமோ அந்த மாதிரி வந்து இவ்வளவு இளைஞர்கள் இன்னமும் அந்த பக்கம் வந்து போயிட்டு வந்துட்டாங்களே, இவங்களை எப்படி இந்த குடும்பத்துங்களை எப்படி நம்ம கவர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வர்ற மாதிரி என்ன வந்துட்டு ஏமாத்திடுறாங்க, என்ன மேல அவதூறு பரப்புறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு சென்டிமெண்டா பேசி இவர் வந்துட்டு மக்கள் மனசுல இடம் பிடிக்க பாக்குறாராம். ரத்தமும் சதையுமா மக்கள் என் கூட நிக்கிறாங்க, விஜயையும் மக்களையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றவர் தான் பச்சை குழந்தை மேல இருந்து வந்து விழுந்து குடல் சரிஞ்சு ரத்தம் சதையுமா இருக்கும்போது வீட்டை பூட்டிக்கிட்டு 72 நாள் உள்ள இருந்த இந்த விஜய். ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய் இருக்கிறார்கள், விஜய் இருக்கிறார்கள். என் வீட்டுல இருந்தா செருப்பு கழட்டி அடிச்சு துரத்திடுவேன். அந்த மாதிரி இந்த பேச்சு இருக்குது. ஏன்னா பேசுறது பேசலாம், இந்த வண்டிவேலு கவுண்டமணி பேச செந்தில் கிட்ட ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஏக்கர் கணக்குல பேசக்கூடாதுன்னு. அது மாதிரி கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசலாம். இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, என் புருஷனை கூட எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு வர்ற ஒரு தற்கொலை கூட்டம் நமக்கு பின்னாடி இருக்குதுன்றதுனால என்ன வேணாலும் காதுல டஸ்ட் இருக்குது தொடச்சிட்டு வந்து பேசலாம். சரிங்களா?